ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு அன்பான வாழ்த்துக்கள். மற்றொரு காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு சொல்லப்போகின்ற கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வேத வசனம் சொல்கிறது, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. எத்தனை அற்புதமாய் ஆண்டவர் பேசுகிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் தன்னை அற்புதமாய் அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே ஆபிரகாம் மிகுந்த கலக்கத்தோடு, எனக்கு யார் இருக்கிறார்? நான் நிர்கந்தையாக இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, தனிமரமாக இருக்கிறேனே என்று கலங்கி அவன் புலம்புகிறார். அந்த வேளையில் நான் ஆண்டவனுக்கு தரிசனமாகி, நான் சர்வ பலமுள்ள தேவன், எனக்கு முன்பதாக நீ நன்றாய் நடந்து கொள்ளப்பா என்று அவனுக்கு அறிவுரை சொல்லுகிறார். இங்கே ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே தன்னுடைய சகோதரி நிமித்தமாக சிமியோனும் லேவியும் தங்கள் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு அங்கு ஜனங்களை கொன்று குவித்து சூறையாடி வருகிறார்கள். யாக்கோபு கதறுகிறான், அப்பா, நாம் கொஞ்ச ஜனங்கள், அவ்வளோ பெரிய திரளான ஜனங்கள், இப்படி போய் கொள்ளையடித்து விட்டீர்களே, கொன்று விட்டீர்களே, தனிமரமாக இருக்கிறேன் அப்பா, எங்கே போக? அவனுக்கு என்ன செய்யணும் தெரியல. ஆண்டோட சமூகத்துக்கு ஓடுகிறான். அப்பா, எனக்கு யாரும் இல்லை, நான் ஒரு அனாதை, நிர்கந்தையாய் நான் இருக்கிறேன். அந்த வேளையை தான் ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார், நான் சர்வ பலமுள்ள தேவன். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வேளை ஐ am alone, nobody is with me, I am alone, சார், I am alone, நான் தனிமரமாக இருக்கிறேன், எனக்கென்று யாருமே இந்த உலகத்தில் இல்லை, நான் கைவிடப்பட்டவனாக, கைவிடப்பட்டவளாக நான் நிர்கதியாய் இருக்கிறேனே, எனக்கு யார் உதவி செய்ய முடியும்? எனக்கு ஏதாவது ஒன்றுனால் என்னை விசாரிக்க யார் வருவார்கள் என்று கலங்குகிறாயோ, கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார், நான் சர்வ பலமுள்ள தேவன், அந்த God of Almighty, சர்வ பலமுள்ள தேவன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். எல் ஷடாய். எல் ஷடாய் என்பதற்கு பொருள், எல் என்றால் எல்லா வல்லமைகளுக்கும் உறைவிடமான ஒரு தேவன் என்று பொருள்படும். ஷடாய் என்று சொன்னால் பால் கொடுக்கிற தாயின் மார்பை போன்ற இழகின மனதுடையவர். உனக்கு ஒரு நல்ல தெய்வம் உண்டு. உன்னை எல்லா நிலைமையிலும் தூக்கி எடுத்து உன்னை மேன்மைப்படுத்த அவர் சர்வ பலமுள்ள தேவன். இன்னொன்று, அவர் ஷடாய், உனக்கு இறங்குகிறவர், ஒரு தாயை போல் உன்னை அரவணைத்துக் கொள்ளுகிறவர். எவ்வளவுதான் உனக்கு வாழ்க்கையிலே கஷ்டங்கள் தொல்லைகள் காணப்பட்டாலும், ஒருவேளை துரோகமே நீ பண்ணிவிட்டாலும், அன்றைக்கு எப்ராஹிம் கோத்திரத்தாரை பார்த்து ஆண்டவர் கதறுகிறார் அல்லவா, எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன், எப்படி உன்னை கைவிடுவேன்? நான் மனுஷன் அல்லப்பா, தேவன், ஷடாய், மனதுருக தேவன். ஆகவேத்தான் எபிரேயர் ஆக்கியன் கூட சொல்கிறார் பாருங்கள். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அவர் சொல்கிறார், நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் நாம் அறிக்கை பண்ணுகிற ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். நம்முடைய ஆண்டவருக்கு 2 பெயர்களை கொடுக்கிறார். அப்போஸ்தலர் என்றால் தேவனால் வல்லமை பொருந்தியவராக அனுப்பப்பட்டவர். ஆசாரியன் என்றால் ஜனங்களுக்காக கண்ணீர் விட்டு கதறி திறப்பின் வாசலில் நிற்கிறவர். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல தெய்வம் உண்டு. ஒருவேளை வாழ்க்கையில் ஒருவேளை இந்த காரியங்களெல்லாம் எனக்கு முடியுமோ, நடக்குமோ என்று சொல்கிறியோ, ஆண்டவர் சொல்கிறார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். நான் சர்வ வல்லவர், செங்கடலை 2ஆக பிளந்தவர், மரித்தவரை உயிரோடு எழுப்பினவர், வானத்திலிருந்து மன்னாவை அனுப்பினவர், பெரிய பெரிய ராஜாக்களை சங்கரித்தவர், என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ, நான் செய்து முடிப்பேன். தன்னுடைய வல்லமையை அவர் சொல்கிறார். இன்னொன்று, உனக்கு யாரும் இல்லையா? உன்னை நேசித்தவர் கைவிட்டு விட்டார்களா? தாய் தன் பாலகனை மறந்தாலும் மறவாத அன்புள்ள தேவனாக நான் இருக்கிறேன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். எத்தனை அற்புதம் பாருங்கள், எத்தனை அதிசயம் பாருங்கள். அவர் சர்வ பலமுள்ள தேவன். எதுக்காக? நீ பலுகி பெருக வேண்டும், நீ பலுகி பெருக வேண்டும், வாழ்க்கை நிலைமை மாற வேண்டும் என்பதற்காக அவரும் பட்சமாய் வருகிறார். அன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து பெரிய ஜாதி ஆக்கினது போல, இங்கே யாக்கோபை ஆசீர்வதித்து பெரிய ஜாதி ஆக்கினது போல, உன் வாழ்க்கையிலும்
இல்லாத காரியங்கள் ஒன்றுமே எனக்கு இல்லை ஐயா. ஆம் ஜீரோ என்று சொல்கிறாயா, உன் வாழ்க்கையும் பலுகி பெருகி ஆசீர்வாதமாய் மாற உன்னை வழி நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். இன்றைக்கு அந்த தேவன் நோக்கி பார்ப்போமா? தேவ ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிரப்பும், ஆசீர்வதிக்கும். ஆமென், ஆமென்.